திரௌபதியினுடைய சரணாகதி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸ்தவஹா ஸ்தவப்பிரியா அப்படின்ற விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க காட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் பீமன் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறான், சபதம் எடுக்கிறான். எல்லாருமே சபதம் எடுறான். நான் துரியோதனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சபதம் எடுறான். அவனே எல்லாருக்கும் சபதம் கொள்கிறான். அர்ஜுனன் வந்து கண்டிப்பாக கர்ணனை கொல்ல போகிறான். அதே போல் சகதேவன் வந்து சகுனியை கொல்லுவான். நகுலன் வந்து மற்ற 98 பேரையும் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு துஷாசனையும் கர்ணனையும் துரியோதனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பீமன் சபதம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு நானே பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்களும் பேசுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான், அர்ஜுனன் எதிர்த்து வரான். எப்போ மற்றவங்களுடைய சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி வந்து ஒரு சூதாடி எங்களை பொருளை சம்பாதிக்கணும்னு நினச்ச அந்த பொறாமையுடைய அந்த கர்ணனை, அதே போல் அதர்மம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கர்ணனை நான் அதை என்ன பண்ண போகிறேன், அவன் நினச்சிட்டு இருக்கான் நான் வந்து பெரிய வீரன், நான் வந்து எல்லாத்தையும் கொண்டுட முடியும், நான் எல்லாரும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கர்ணன் தனக்கு தானே நினச்சிட்டு இருக்கான் அந்த ஒரு பெரிய வீரனை. அப்படிப்பட்ட கர்ணனை நான் அந்த யுத்தத்தில் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அங்கே அர்ஜுனன் சபதம் எடுக்கிறான். அதே போல் நகுலனும் சகாதேவன் எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தங்களுக்கு உண்டான சபதங்கள் ஏற்படுறாங்க. ஸோ ஏற்பாடு பண்ண முடிச்ச பின்னாடி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சத்தம் போட்டாங்க. எல்லாரும் கோவப்பட்டு சத்தம் போடுறாங்க. ஆனால் அங்கே யுதிஷ்டருடைய குணத்தை பார்க்கணும். யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு, யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு வந்து தன்னுடைய பெரியப்பான திருதராஷ்டனுடைய காலில் விழுகிறார். அதுக்கப்புறம் காந்தாருடைய காலில் விழுகிறார். அப்புறம் பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் இவங்க எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய தயாராக இருக்கேன், இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு மரியாதையோட கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஸோ போகும்போது அவங்க தம்பிகளை பார்க்குறாங்க. யாரை, கௌரவர்கள் பார்க்குறாரு. அந்த 100 பேர் இருக்காங்க இல்லையா, 100 பேரையும் பார்த்துட்டு தம்பிகளாக வர போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய துரியோதனன் முதல் கொண்டு கர்ணன் முதல் கொண்டு துஷாசனன் சகுனி அப்படின்ட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார். ஸோ இந்த ஒரு குணத்தை பார்க்கும்போது தான் பயம் வருது. விதுரர் சொல்கிறார், எனக்கு வந்து பீமனை பார்த்து பயம் கிடையாது, அர்ஜுனனை பார்த்து பயம் கிடையாது, அவனுடைய பலத்துல எல்லாம் பயம் கிடையாது. ஆனால் இந்த திருதராஷ்டனுடைய குணம் இருக்கு இல்லையா, யுதிஷ்டரோட இந்த அமைதி இருக்கு இல்லையா, இந்த அமைதி தான் என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஏன்னா ஒரு சிலர் தாம் சத்தம் போட்டு போயிடுவாங்க, ஒன்றும் விஷயம் இருக்காது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கமுக்கமாக இருப்பாங்க, அழுத்தமாக இருப்பாங்க, பெருசாக வெடிச்சு வருவாங்க. ஸோ அதான் வந்து அங்கே சீத்தை கிட்ட வந்து மண்டோதரி சொல்கிறார், விபீஷணன் சொல்கிறார். ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நீ நினச்சிட்டு இருக்க சீத்தை ஏதோ அழகாக இருக்கா, அவனை பார்த்தா சிரிக்கிறா, ரொம்ப அமைதியாக இருக்கா நினச்சிட்டு இருக்க, அவள் பெரிய விஷம், பெரிய நெருப்பு, அவனை கொண்டுடுவா, அவனை கொளுத்திடுவா, நான் உன்னுடைய குடும்பத்தையும் அழிச்சிடுவா, வம்சத்தையும் முடிச்சிடுவா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளில தெரியாமல் இருப்பாங்க, அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய காரியத்தை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ ஒரு துன்பம் வந்த நிலையிலும் இப்படி ஏமாத்திட்டாங்க, பச்சையாக தெரியுது, இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டாங்க தெரிஞ்சுமே என்ன பண்ணுறாரு, அவர் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு தர்மம் என்ன பண்ண போகுது, கண்டிப்பாக அவங்களை பாதுகாக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா சொல்லி சொல்லுது சாஸ்திரம். யார் ஒருத்தர் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அந்த தர்மமே அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால நம்ம எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தர்மத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தன் தர்மத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் யுதிஷ்டர் காட்டுறார். ஸோ அந்த யுதிஷ்டர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஸோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க, குந்தி ஓடி வந்துட்டா. குந்தி ரொம்ப வயசாகி போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, இந்த சூதாட்டம் நடக்குது இல்லையா, இப்போ வயசு எப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பாண்டவரோட வயசு என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வயசு 70 மேலே, பாண்டவருக்கு இப்போ வயசு 70 மேலே. ஸோ நம்ம நினைக்கலாம் 70 மேலே கிளவி இருப்பாங்களே, எப்பட்றா இது என்ன, இது ஒரு பெரிய விஷயம் நினைக்கலாம். ஆனால் நம்மள மாதிரி அவங்க இல்லை. ஸோ அவங்களுடைய உடலோட தேஜஸ், அவங்களுக்கு உடல் இருந்த வலிமை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து 40ஆன கிழவ மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கி இருந்து அப்படி கிடையாது. அன்றைக்கி இருந்து அவங்க இளமையாகவே தான் இருந்தாங்க. குறிப்பாக வந்து பாண்டவர்கள் அவங்க எல்லாருமே வந்து தேவர்களுடைய அவதாரம் சொன்னாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு மூப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எப்பயுமே இளமையாக தான் இருப்பாங்க. அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு வயசு அந்த போர்க்களத்தில் கிருஷ்ணர் பகவத்கீதை பேசினார் இல்லையா, அப்போ அவருக்கு வயசு 125 கிருஷ்ணனுடைய வயசு. ஆனால் அவர் எப்படி இருப்பார், பார்க்கறதுக்கு எப்பயும் 16 வயசு பையனாக இருப்பார். ஸோ கிருஷ்ணருக்கு அவ்வளோதான் 16 வயசு தான், அதுக்கு மேலே அவர் வளரவே மாட்டார். கிருஷ்ணர் 16 வயசோட நின்று போயிட்டார், எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அதனால் அவர் பேர் கிஷோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிஷோர் அப்படின்னா எப்பயுமே கைஷோரம் அப்படின்னு சொல்ல வயசுலேயே இருப்பார், இளமையான வயசில் இருக்கக்கூடியவர். ஸோ அப்படி அவங்க அவ்வளோ வயசான அந்த பசங்களுக்கே அவ்வளோ வயசு இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு
எவ்வளோ வயசு குந்திக்கு. ஸோ குந்தி அப்போ வந்து நடக்க முடியாத ஒரு கிளவியாக இருக்காங்க, ரொம்ப தள்ளாத வயசில் அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து தன்னுடைய பசங்களை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு உடையில பார்த்தோன்னே கதறி அழுகுறாங்க. இந்த மாதிரி ஒரு கோலத்தை பார்க்க தான் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். உங்கள் அப்பா இறந்து போனார். ஸோ உங்கள் அப்பா இறந்து போகும்போது உங்கள் பெரியப்பா பார்த்துப்பார், உங்கள் சித்தப்பா பார்த்துப்பார் நினச்சிட்டு நான் வந்து உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். இப்படி நடந்திருக்கும்னு நினச்சி தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து அங்கே ரிஷிகளோடய வாழ்ந்துருக்கலாமே. நம்ம ரிஷிகளோட அங்கே ஹிமாலய மலையத்தையே வாழ்ந்துருக்கலாம். நம்ம ஏன் வந்து இப்படி கஷ்டப்படணும்? உங்களை நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கான இப்படி வந்து பெற்றெடுத்து அவங்கள நானும் உங்கள் அப்பாவோட இறந்து போயிருந்தா பரவாயில்லையே. உங்கள் அப்பா சாகும் பொழுது மாதிரி கிளம்புனா நான் உடன்கட்டை ஏறுறேன் அக்கா நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கிளம்புனா என்னால் பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு. இப்படிப்பட்ட குழந்தைங்க பெற்றும் இப்படி ஒவ்வொரு குழந்தையும் சாதாரண குழந்தைங்களா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தேன்டா அவங்கள, தவம் இருந்து பெத்தேன்டா அவங்கள. அப்படிப்பட்ட குழந்தைங்களை பெற்று இப்படி பிச்சைக்காரங்க மாதிரி அனுப்புறது தான் என்ன அப்படிங்க நான் செஞ்சதான். இதுதான் என்னோட பாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாளா. அவன் சொல்கிறா, நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் போகிறீங்க, இப்போ நான் எங்கே இருக்க போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. நான் எப்படியும் கூட வந்து அப்படின்னா அதிகம் சாப்பிட போகிறது கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் எனக்கு கொடுங்க, அதை சாப்பிட்டு விட்டு ஏதோ ஒரு ஓலத்தில் நான் படுத்து கிடக்கிறேன், என்னை விட்டு போகாதீங்க, என்னால் இந்த நரகத்தில் இருக்க முடியாது, என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குந்தி அழுகிறாள். ஸோ எதுவும் தர்மர் எதுவும் பேசவே இல்லை. ஸோ தர்மர் எதுவும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே திரௌபதியை பார்க்குறேன். ஸோ திரௌபதி கிட்ட அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அம்மா நீயாவது கூட்டிகிட்டு போயிட்டேன், நான் உனக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கேன், உனக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு சமையலுக்கு நான் உதவி பண்ணுறேன், எனக்கு நீ ஏதோ சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டு ஒரு மூலையில் படுத்துட்டு இருக்கேன், என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி கிட்ட அழுகுறா. ஸோ அப்பயே தெரியும், யுதிஷ்டருக்கு தெரியும் அம்மாவால் நடக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ என்ன பண்ணுற யுதிஷ்டர் விதுரரை கூப்பிட்டு, சித்தப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க, நாங்கள் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வருவோம், 12 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வருவோம், அப்படியே போயிட மாட்டோம், கண்டிப்பாக வருவோம், ஏன்னா உறுதி சொல்லிட்டு தான் போகிறார். இங்கே யுதிஷ்டர் வரும்பொழுது யுதிஷ்டர் சொல்லிட்டு வரார், அந்த ராஜ்சபையில் சொல்லிட்டு வரும்போது அவங்க பெரியப்பா கிட்ட சொல்கிறார், திருதராஷ்டிரன் சொல்கிறார், அப்பா நான் போகிறேன்னு சொல்ல போகிறோம், போயிட்டு கண்டிப்பாக வரேன், அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு போகிறார். அந்த ஒரு வார்த்தையை அது என்ன ஆகிடுது, அவன் சொன்ன விஷயம் வந்து உண்மையாகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. குந்தியை வந்து விதுரர்கிட்ட விட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது அயோத்தியாவில் எப்படி வந்து ராமர் பின்னாடி எல்லா மக்களும் எல்லா ஜனங்களும் ஓடி போனாங்களோ, ராமர் கூட தான் இருக்குன்னு சொல்லி ஓடி போனாங்களோ, அந்த மாதிரி இங்கே பார்த்தோம்னா இந்த ஹஸ்தினாபுரத்தில் எல்லா ஜனங்களும் ஓடி வந்துட்டாங்க. இனிமேல் நாங்கள் இந்த ஊரில் இருக்க முடியாது, ஏன்னா இந்த ஊரில் ஒரு தர்மம் நியாயம் நீதி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ளார, ஒரு ராஜ குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கே ஒரு மரியாதை இல்லாமல், அந்த பொண்ணுடைய கற்புக்கே ஒரு உத்தரவாதம் இல்லாத போது நாங்களாம் எப்படி இங்கே தைரியமாக இருக்க முடியும்? நீங்கள் எப்பேற்பட்டவங்க எல்லாருமே, ஆண்டவர்களாம் சும்மாவா, அதுவே திரௌபதினா சும்மாவா? ஸோ அப்படி 5 பேரை கணவனாக கொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்த திரௌபதிக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கொண்டு வந்து ரோட்ல விட்டு ஒரு பொண்ணை எப்படிலாம் அவமானப்படுத்தக்கூடாது அப்படி அவமானப்படுத்தினாங்க. ஸோ அப்படிப்பட்ட திரௌபதிக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா இனிமேல் எங்களை யாரும் காப்பாற்ற போகிறாங்க? எங்களை இவங்க காப்பாற்ற போகிறது கிடையாது. அதனால் எங்கள் குடும்பத்துக்கு இங்கே இருந்தேன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் இனிமேல் இங்கே இருக்க முடியாது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அசத் சங்கம் அப்படின்னு சொல்கிறோம், தீயவர்களுடைய சங்கம். ஸோ தீயவர்களை பார்த்தாவோ, அவங்ககிட்ட பேசினாவோ, அவங்கள தொட்டாவோ, அவங்ககிட்ட இருந்து கேட்டாவோ பாவம். இங்கே எப்படி இருக்கு, எங்களுக்கு ராஜாவே தீயவர்களாக இருக்காங்க, அசத் சங்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட ராஜா இருக்கக்கூடிய நாட்டில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்துடுறேன், உங்களுடைய வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வராங்க, அந்த நதி வரைக்கும் வராங்க. அதுக்கப்புறம் தர்மர் திருப்பி சொல்கிறார், நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, இந்த ஊர்லேயும் ஒரு சில நல்லவங்க இருக்காங்க, இன்னும் பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், விதுரர் இருக்கு, ஸோ எங்கள் அம்மா இருக்காங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, அங்கே விட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே யுதிஷ்டர் போனார் அப்படின்னா அங்கே காட்டில் இருக்க போகிறார். ஸோ காட்டில் நம்மளை எப்படி வச்சு பராமரிப்பார், அவருக்கு அங்கே என்ன கிடைக்கவோ தெரியல சாப்பிட்றதுக்கு, ஸோ நம்மளை எப்படி பாதுகாக்க போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அந்த மக்கள் அப்படி எப்படி நின்றுட்டாங்க. நின்ன பின்னாடி ஒரு சில பிராமணர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே வராங்க. ஸோ பிராமணர்கள் சொல்கிறாங்க, எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா எங்களுடைய புத்தியில் எல்லாமே இருக்குது, எங்களுடைய சொத்து எல்லாமே எங்களோட புத்தியில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்கிட்ட யாரும் எங்களோட சொத்தை கொடுக்க முடியாது, நான் அவங்க கூடயே வரோம், நான் அவங்க கூடயே வந்து நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம், நாங்கள் பாட்டும் சத்சங்கமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், நான் எங்கே போனால் என்ன பண்ணலாம், பூஜை பண்ண போகிறோம், நாங்கள் உங்களை பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும்பொழுது ஓரளவு கூட்டிகிட்டு போகிறார், தர்மரை கூட்டிகிட்டு போகிறார். ஸோ கூப்பிட்டு போன பின்னாடி அவர் யோசிக்கிறார், நீங்கள் வந்துடுவீங்க, ஆனால்
ராஜாவான என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னா வந்தவங்களுக்கு வயிறார நல்ல உணவு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்திரபிரஸ்தம் வந்திருக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி நான் உங்களை பாதுகாப்பேன், எப்படி உங்களுக்கு பூஜை பண்ணி எவ்வளோ தானம் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் இப்போ எப்படி பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. ஸோ கேட்கும்போது அந்த பிராமணர் சொல்கிறாங்களா, நீ எனக்கு எதுவும் சாதம் போடாதப்பா, நான் காட்டுக்கு வரோம், உனக்கு பாரமாக இருக்க போகிறது கிடையாது, நாங்கள் வேறு இடத்துல பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் வேறு இடத்துல பிக்ஷை எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொன்ன உடனே இவ்வளவு நேரம் யுதிஷ்டிரர் கோவப்படாதவர், வருத்தப்படாதவர், இப்போ கோவப்படுறாரு, இப்போ வருத்தப்படுறாரு. சி அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இந்த கௌரவர்கள் நாசமாக போகணும்னு சொல்லி திட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னா என்கிட்ட சொத்து பிடிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால கிடையாது, நான் இப்படி தெருவுக்கு வந்துட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுறேன்னு சொல்லி கிடையாது. அவர் யோசிச்ச விஷயம், இப்போ இவ்வளோ பிராமணர்கள் வந்து என் முன்னாடி நிற்கிறாங்களே, இந்த பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்க, உனக்கு சிரமம் கொடுக்காம நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம்ப்பான்னு சொல்லி சொல்கிறாங்களே, ஒரு பிராமணன் என் முன்னாடி வந்து நின்று அவங்களுக்கு நான் உதவி பண்ண முடியாமல் போயிட்டேனே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எனக்கு இந்த கௌரவர்களால் தான் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த கௌரவர்கள் நினச்சி திட்டுறாரு. சி அவங்க நாசமாக போகணும்னு சொல்லி திட்டுறாரு. ஸோ யோசிச்சு பாருங்க யுதிஷ்டருடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவர் தனக்காக என்னைக்கும் பேசுறது கிடையாது, தனக்காக என்னைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் எப்போ வந்து பக்தர்களுக்கு சேவை பண்ண முடியலன்னு நினைக்கிறாரோ அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் கஷ்டப்படுறாரு. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப துக்கப்படுறாரு. இப்படி போயிடுச்சே, எவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்துமே, இப்போ தான் ராஜசூய யஜ்யமே பண்ணோம், எத்தனை பேருக்கு எவ்வளோ தான தர்மம் பண்ணோம், இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியாத அளவுக்கு பிச்சைக்காரனாக போயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாராம். ஸோ கஷ்டப்பட்டுருக்கும்போது அங்கே ஷவுனக்கர் அப்படின்ற ஒரு ரிஷி வரார். அவர் சொல்கிறார், அவர் வந்து கவலைப்படாதப்பா, இந்த உடல் அப்படின்னு இருக்க வரைக்கும் கண்டிப்பாக என்ன வரும், கவலை வந்துகிட்டே இருக்கும், கவலைகள் வராமல் யாருமே இருக்க போட்டது கிடையாது. அதனால் எனக்கு துக்கம் வந்துடுச்சு, எனக்கு துக்கம் வந்துடுச்சு, எனக்கு துக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம இதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி நம்மளுடைய சுச்சுவேஷனை மாற்றுறது, இன்னும் நான் இனிமேல் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவன் தான் புத்திசாலியை தவிர எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு கூடாது. அந்த கஷ்டத்தை எப்படி வெளில வருதுன்னு யோசிக்க முயற்சி பண்ணும். ஸோ அதனால் நீ பயப்படாத, நீ கண்டிப்பாக அவனுடைய துக்கங்கள்லாம் தீர்ந்து உனக்கும் நல்ல காலம் வரும், அது வரைக்கும் என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் நீ காத்துட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து அங்கே அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலேயே பெரிய துன்பம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகத்தில் பெரிய துன்பம் என்ன அப்படின்னா சம்பாதிச்ச விஷயத்தை செலவு பண்ணுறது தானே. சம்பாதிச்ச விஷயத்த செலவு பண்ணுறது இருக்கிறதுல பெரிய துக்கத்தை கொடுக்குமா. மற்ற துக்கம்லாம் கூட தாங்கிக்கலாம், ஏதோ உடம்புக்கு நோய் வருது, பிரச்சனை வருது, யாராவது செத்து போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இத்தனை நாளாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருந்தோம். திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு ஏதோ 1 லட்சம் வந்துச்சுன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய துக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிற பெரிய துக்கம். அதனால் அந்த துக்கம் வந்துச்சு அப்படின்னா நீ வந்து அதுக்காக கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம பணம் சம்பாரிச்சிடலாம், பொருள் சம்பாரிச்சிடலாம், இது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இது வந்து குறிப்பாக வந்து யுதிஷ்டர் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. யுதிஷ்டர் வந்து பணத்துக்காக அழுவப்படுறாரு, கண்டிப்பாக கிடையாது. அவர் எதுக்காக அழுகிறார் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியல, வந்த பிராமணர்களுக்கு சேவை பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால அவர் அழுகிறார். ஸோ அப்படி அந்த பிராமணர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிராமணர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து சூரிய மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. யுதிஷ்டருக்கு சூரிய மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ யுதிஷ்டர் என்ன பண்ணுறாப்ப அந்த சூரிய மந்திரத்தை சொல்கிறார். சூரிய மந்திரத்தை சொல்லும் போது சூரிய நாராயணன் கீழே இறங்கி வரார், வந்து அவருக்கு அக்ஷய பாத்திரம் கொடுக்குறார். ஸோ அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது என்னது, அக்ஷய பாத்திரம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை போட்டாலும் என்ன ஆகும், மறுபடியும் அதிகமாக வந்துட்டு இருக்கும், அந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த அக்ஷய பாத்திரத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா சூரியன் கொடுத்தாரா அப்படின்னா சூரியன் கொடுக்கல. ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது வேற, சூரிய நாராயணன் அப்படிங்கிறது வேற. சூரிய பகவான் அப்படிங்கிறது சூரியனுக்கு உண்டான ஒரு தேவதை தான். ஆனால் சூரிய பகவான் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, சூரிய நாராயணன் அவர் வந்து சாக்ஷாத் கிருஷ்ணர் தான், விஷ்ணு தான். ஸோ இந்த அக்ஷய பாத்திரத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா சூரிய நாராயணன் கிருஷ்ணன் தான் கொடுத்தாரு. ஏன்னா கண்டிப்பாக கிருஷ்ணன் எல்லாம் செஞ்சே ஆகணும். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, அதாவது கிருஷ்ணருக்கு வந்து அந்த திரௌபதிக்கு புடவை சொல்லும் பொழுது கிருஷ்ணன் சொன்னார், அங்கே தாயம் விளையாண்டு இருக்கும்போது அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாயம் போட்டார். அக்ஷயம் அப்படின்னா குறையாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ குறையாம போகட்டும். அங்கே வந்து துணியை என்ன பண்ணார், முதல்ல குறைவு இல்லாமல் துணியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்கே அக்ஷய பாத்திரம் அப்படின்ற இந்த பாத்திரத்தை கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த பின்னாடி ராஜ மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாரு, குறையாம செல்வத்தோடு வைக்கிறார். ஸோ அப்படி யார் ஒருத்தர் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அளவற்றதை வந்துட்டே இருக்கும், அக்ஷயமாக வந்துட்டே இருக்கும், என்றைக்கும் அழியவே அழியாது, குறைவில்லாமல் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த